குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங் செல்லம். குட் மார்னிங். கலர் பச்சை. புப்பு வந்துட்டான். தூங்க விட்டானா இல்லையா? தூங்க விட்டான். அப்போ வந்த உடனே டயர்டாக வந்தார் சார். நல்லா தூங்கினுக்கிறாம்மா, உன் அம்மம்மா உன் செல்லம் மிஸ் பண்ண தன்னாலா அப்படிலாம் சொல்லி கூடவே தான் தூங்குச்சு நல்லா. இப்போ பார்த்தான்னு வச்சுக்கேன், நான் போடுறேன் கோலன்னு வந்துடுவான். பனியாக இருந்தாலும் பயப்பட மாட்டான். 5 மணிக்கு அவன் எழுந்துக்க வாய்ப்பு இல்லை. ஆமாம், நல்லா தூங்கலாம். மார்கழி 14 நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் லைட்டாக பனியே வருது. ஆமாம், இப்போ இதுதான் இன்னும் குளிர் லைட்டு. இப்போதான் நான் மழை ஒரு மாதிரி புயல் அப்படி இருந்ததுல்லப்பா. மார்கழிக்கு முன்னாடியே பனி ஆரம்பிச்சிடும். இந்த வாட்டி எப்படின்னா மழை வந்து வேறு மாதிரி புயலாக வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஒரே வெயிலே இல்லாமல் துணி காய வைக்க கஷ்டம். இந்த வெயிலில் காயிற மாதிரி காய மாட்டேங்குதா, அது ஒரு கஷ்டம். அதனால தான் இந்த பொங்கலுக்கு வீடு க்ளீன் பண்ணி பூஜை சாமான், இந்த மளிகை சாமான்லாம் கழுவி வைக்கிறாங்கல்ல. அது எதனாலன்னா இந்த மழையால் ஒரு மாதிரி ஆகிடுதில்ல, ஆனால் பளிச்சின்னு சாமான்லாம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த மார்கழி லாஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பொங்கல் கொண்டாடுறாங்க. இது என்ன கோலமா? என்ன கோலம்னு சொல்ல தெரியல, ஏதோ ஒரு கோலம், ஒரு ரங்கோலி. அலங்கோலமாக இல்லாத வரைக்கும் சரி. அழகாக இருக்கணும் பார்க்குறதுக்கு, அவ்வளோதான் ரங்கோலி. நான் போய் புப்பு எடுத்துகிட்டு விட்டுறேன். எழுத மாட்டேன். நீ எப்படி நிம்மதியாக கோலம் போடலாம்? தூக்கம் வருது மாமான்னுவான். பார்டர் கட்டிங். அணில் மேலே போடுற கோடு மாதிரி இருக்கு. ராமர் பாட். நீ ஸ்கேல் இல்லாமல் எப்படி போடுற மாமா? ஸ்கேல் இல்லாமல் எப்படி போடுறேன்றான். ஸ்கேல் எதுக்குடா அப்படின்னா லைன்ஸ் வரும்ல. சண்டே சமையல் இன்னைக்கு என்னமா வாங்கணும்? இன்னைக்கு என்ன வேணும்னு சரியா அக்கா வந்திருக்கல பெரியவா. போட்டி கேட்டா அப்போ வாங்கி வருவார். அப்பா வாங்கி வந்துடுவா. நான் போகணுமா? போட்டி நீ வாங்க போவியா? போய் வாங்கி தானே வாங்கி வந்துருக்கு. அவள் ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு நினச்சிருந்தாலாம். வேறு என்ன வாங்கணும்? இட்லி மாவு இருக்குது, சிக்கன் கிரேவி வச்சுட்டு இட்லி சுடுவா. இல்லை சிக்கன் வாங்கணும், போட்டி வாங்கணும். அப்புறம் வேறு என்ன? அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்? இந்த சாரி கலர் இல்லை. சாரி கலர் இல்லையா? அந்த பச்சை 2 தான் இருந்தது. பச்சை அது கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இந்த பாட்டி வாங்கின புது மாவு, அது கொஞ்சம் ஆற வைக்கணும். வெயில் அடிக்காததால கஷ்டமாக இருக்கேன். பப்பி குட்டிங்க இருந்ததா, அது வெயிலில் காயக்கூடாது, கலர் போயிடும். நிழலில் ஒரு பேப்பரில் கொட்டி இப்படி சும்மா அப்படி பண்ணி வச்சோம்னா நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி ஆகிடும். புப்பு குட்டி இருந்துச்சு, அது இந்த பப்பிங்க இருந்துச்சா களைச்சி விட்ருவாங்களா. இப்போ புப்பு குட்டி வந்திருக்கானா சுத்தமாக மிக்ஸ் பண்ணி எல்லா கலரையும் ஒன்றா ஆக்கிடுவானா. அதனால் இப்போ காய வைக்காமல் பழைய கோலம் மாவில் போட்டுன்னு இருக்கு. மார்கழியே முடிஞ்சிடும். அதனால் இந்த வாட்டி கோலம் மாவு காய வைக்கவே இல்லை, புதுசாக. சரி அப்புறம் காய வச்சுக்கலாம், இருக்கிற பழசை காலி பண்ணணும். 1 வருஷம் வாங்கலை. நல்லா கேத்துச்சியா? இது வெளியே வெளுத்தணும், அதை பூ வச்சுட்டு அப்புறம் ஏதோ மந்திரம் சொல்கிறீங்களோ, என்ன மந்திரம்னு கேட்குறாங்க. ஓம் நம சிவாயம், சுவாமியே சரணம் ஐயப்பா, விநாயக பெருமானே, நரசிம்மா அப்படின்னு எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டு விடுவா அப்படின்னு சொல்லி சிவபெருமானேன்னு வைப்பேன். நான் கூட அந்த ஞானானந்தம் மயம் தேவம் அதை தான் சொல்கிறேன். ஞானானந்தம் தயமேவும் படிக்கிற பசங்க சொல்கிறது. நீ சொல்லு. நான் எங்கே படிக்கிற பையன்? நான் படித்து முடிச்சு பல வருஷம் ஆகுது. எல்லாம் படித்ததுக்கு வேலைக்கு போகலையான்னு கேட்குறாங்க. நானே 4 பேருக்கு வேலை கொடுக்குற ரேஞ்சில் இருக்கேன். நான் ஏன் வேலைக்கு போகணும்? MBA முடிச்சுட்டு 4 மணிக்கு வீடியோ எடுத்துன்னு வீடியோ உனக்காக எடுக்கிறேன், எனக்காக எடுக்கிறேன். இன்னைக்கு காற்று ட்ரைன்னு சொல்லக்கூடாது, சுவாமியே சொல்லணும். அது நீ அந்த சவுண்ட் எஃபெக்ட் கொடு, நான் இந்த சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன்.
ஒரு நாள் நல்லா இருக்குது, ஒரு நாள் காற்று இப்படி வருது. நீ இப்போ தெய்வீகமாக சாமி கும்பிட்டுன்னு இருக்கேன், நான் போய் நான்வெஜ் வாங்கி வரேன். சண்டேன்னா தெய்வீகம் எனக்கு, என் மனசுக்கு. நான்வெஜ்ஜு சாப்பிட்றத மாற்ற முடியாது, ஏன்னா அப்படி குழந்தைலேருந்தே பழக்கி விட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. சண்டேனா நான்வெஜ். அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி, அப்புறம் என்ன வருது, சங்கடா சதுர்த்தி, அந்த மாதிரிலாம் வந்தால் நான்வெஜ்ஜு கிடையாது. குட் மார்னிங். குட் மார்னிங். எல்லாரும் முன்னாடி எழுந்துட்டுருக்க. ஏன் எழுந்துட்ட? சும்மாவா? தூக்க போயிடுச்சுன்னு எழுதுதான். வெரி குட். சார் என்ன பண்ணுறாரு? ஹெல்ப் பண்ணுறாரு கார் படிக்க. சண்டே கார் வாஷ். எஸ், ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்ன சேமா. எஸ். குட் மார்னிங் மாதாஜி. மாமா சொல்ற மாதிரி சொல்றியா? குட் மார்னிங் அம்மா ஜி சொல்லு. என்ன ரெடி ஆகுது? காஃபி. சண்டே சமையல் எப்போ ரெடி ஆகும்? சண்டே சமையல் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான். பிரேக்ஃபாஸ்ட்டே இன்னும் மாவு எடுத்து வச்சிருக்க, இப்போ தான் வெளியே. பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சண்டே சமையல் ஸ்டார்ட். இந்த வாரம் சௌபி கிடையாது, நம்ம அமலா தான். ஹாய். அமலாவும் பூப்பு குட்டியை மட்டும்தான். அமலாவுக்கு போட்டி வாங்கி வந்திருக்கேன். ஹாய் அமலா. எஸ். உனக்கு 1/2 கிலோ போட்டி, 1/2 கிலோ சிக்கன். எனக்கு இப்பதான் தெரியும் 1/2 கிலோ போட்டிலாம். 1/2 கிலோ இல்லை, 1/2 போட்டி. ஃபர்ஸ்ட் முழு போட்டு வாங்கிட்டு கொடுப்பாங்க, கிளீன் பண்ணுவோம். இது என்ன 1/2 போட்டி? 1/2 போட்டி. முழு போட்டி வாங்கினா நாளைக்கு அம்மாவாசை சாப்பிடக்கூடாதுன்னு கத்துனாரு. யாரு? அமலாக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான். நம்ம 2 பேரும் கிடையவே கிடையாது. நம்ம வீட்டுல வேற யாருக்கு பிடிக்கும்? கௌதமும் நானே. நீதே கூட சாப்பிடாது. சாப்பிடும், நல்லா பண்ணும். சாப்பிடு. ஆமா, அவனுக்கு பிடிக்கும். டிஜேக்கு, எனக்கு டிஜேக்கு, அப்புறம் அப்பாக்கு. நாங்க 3 பேர் மட்டும்தான் போட்டி பிடிக்கும். உப்பு இருக்கான்னு கூட பார்க்க மாட்டேப்பா. இப்போ சண்டே சமையல் ரெடியா? இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து எறா, சிக்கன், மட்டன், அப்புறம் வந்து அமலாக்காக ஜாட்டி. போட்டி. ஜாட்டி இல்லை, நான் போட்டி தான் சாப்பிடுவீங்களா? நான் வேணாம் தான் சொன்னேன். என் அருமை தம்பி தான் வாங்கி கொண்டு வந்தான். அதுவும் ஆஃப் போட்டி வாங்கியிருக்கான், எனக்கே தெரியாது. போட்டி வாங்கினதே கிடையாது. அப்பா தான் அதுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு திட்டினாரு. அமாவாசை இன்னைக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு காலி ஆகலன்னா நாளைக்கு இருக்கும்ல. நாளைக்கு இருந்தா நாளைக்கு போட வேண்டியதான். எத்தனை ஜீவன் இருக்கு வாங்கிடாது ஜீவன்? அப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றாரு. அப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாது, வேஸ்ட் கிடையாது. வாயிலா ஜீவன் 4-5 படுத்துருக்கு பாரு, வச்சா சாப்பிட போகுது. நமக்கு தான் அமாவாசை நாய்க்கு இல்லை. 10 நிமிஷம் வெளியே வந்துட்டா இதோ சாரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டாரா? மாடு மாடு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு ஓடி விளையாடிட்டு இருப்பார். மத்தாமாமே தூர். இந்த பொம்மை படத்தை பார்த்து கெட்டு போயிருக்கு. போட்டி ரெடியா? போட்டி வந்துருச்சு, தாளிக்கணும். இது என்னது? போட்டி. இது மட்டன் இப்போ தான் இன்னொரு வேகலை, கொஞ்சம் கல் மாதிரி இருக்கணும். இன்னும் 2 விசில் மட்டன் போட்டிருக்கேன். சிக்கன் கிரேவி தாளிச்சு விட்டுட்டேன். கிரேவினா செமி கிரேவி. எனக்கு இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் வரல. ஆமாம், இந்த ஒரு 2 பேருக்கும் தோசை இட்டு கொடுப்பேன். பசிக்குது. ஒரு 5 நிமிஷம். ஓகே. சிக்கன் வந்துச்சுன்னா ரெடி. அதில் தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசை அது எங்கேயோ ஏதோ முளைச்சி நிற்கிது. வாட் இஸ் திஸ்? அது இது அது டக்குன்னு மாதிரி வச்சு பனங்கிழங்கு பச்சையாக இருக்குது, வேக வைக்கணும். பனை மரத்தில் இருக்க எல்லாத்தையும் சாப்பிடலாமா? இதெல்லாம் சாப்பிடலாம். நம்ம பனம்பழத்தை சாப்பிட்டு கொட்டை இருக்குல்ல, அந்த கொட்டையை அங்கங்கே நட்டு வச்சாங்கன்னா தான் காய். இது மரமாகும். அப்படியே சர்க்கிள் தான். வாழ்க்கை ஒரு வட்டம்டா. ஆமாண்டா. தோசையும் ஒரு வட்டம்டா. ஆமாண்டா. சீக்கிரம் சுட்டு குடுறா. அப்படியாவும் ஊற்றணும்டா. क्या करते तुम? சுட சுட சாதம். மழைச்சிச்சா? கரெக்டாக இருக்கு. சூடாக இருக்கட்டும்னு மூடி போகிறேன். இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரசம் மட்டும் வைக்கணும். புளி ஊறுது, மறந்துட்டேன் புளி ஊற வைக்க. அது ஊறத்துக்குள்ளே அது கொஞ்சம் சாமம் காயுது. மீதி எல்லாம் ரெடியா? நீ எல்லாம் ரெடி. தோசை போடு. யாரா தொக்கு? சரி, ஃபைனலாக சொல்லிட்டு நான் மம்மி எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி தான். என்ன அமலா எல்லாம் ஓகேவா? சூப்பர்.
பிடிச்ச ஐட்டம்ல ரெடியா இருக்கு. லட்டூஸ் கிச்சன்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சண்டே தான் ஸ்பெஷல். கூடவே அமலா வந்ததும் சம்மர் ஸ்பெஷல் என்னென்ன செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் கிரேவி, எறா தொக்கு, போட்டி, மட்டன் கிரேவி, ரசம், தயிர், சுட சுட சாதம் எல்லாம் தயாரா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். ஓவர் நக்கல்றா உனக்கு.